Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Welcome to சேனலில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சில பேர்கிட்ட போயிட்டு இன்டர்வியூன்ற பேரில் வந்து சும்மா காமெடி பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி மைக் குத்துட்டு அவங்களும் நல்லா தமாஷாக பேசுவாங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்போம். அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒரு சில பேர் வந்து அதை அன்லைக்கும் பண்ணிருக்கிறாங்க, நானே பார்த்துருக்கேன். ஸோ இனிமேட்டு விட வீடியோ வந்து எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது. அதனால தான் இந்த வாட்டி கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ஆழமாக யோசித்து ப்ராங்கில் நாங்கள் இறங்கியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து எப்போயுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நம்ம சேனலை வந்து எப்போயுமே நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கானை அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அடுக்கடுக்காக வரும். வாங்க நம்ம ப்ராங்குக்குள்ளே போகலாம். ப்ரோ வாங்க ப்ரோ. உன் பேர் என்னது? பேர் மாறி. ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வேலை இல்லை ப்ரோ, வேலை தேடி தான் போயிட்டு வந்துடுவேன். அப்படியா? நான் அமெரிக்காவிலேருந்து வரேன். லாக்டவுனில் மாட்டிக்கிட்டேன் நான் சென்னையில். ஆமாம் ப்ரோ, அமெரிக்கா தான் சொந்த ஊர். பில்கேட்ஸ் கிட்ட வேலை பார்த்தேன் நான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பார்த்தேன் நான். அமெரிக்கா சொந்த ஊருன்றீங்க, தமிழில் பேசுகிறீங்க? இல்லை ப்ரோ, எனக்கு இப்போ நிறைய மொழி தெரியும். ஆங்கிலோ இந்தியனா? ஆமாம், நம்ம தான் பிரிட்டிஷ்காரங்க பேரன் நான். பிரிட்டிஷ்காரங்க? ஆமாம், அமெரிக்காவில் வந்துக்கிறேன். பில்கேட்ஸு பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாரு. ப்ரோ எனக்கு நிறைய வேலை இருக்குது ப்ரோ, டக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் வேலை தெரியல. இல்லை ப்ரோ, அதான் வேலைக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு வேலை ஒன்று இருக்குது அமெரிக்காவில். எங்கள் வீட்டில் தான் வேலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்கிட்ட வேலை பார்ப்பாங்க. கொஞ்சம் ஜாயின் பண்ணிடுறீங்களா? ஆமாம். விசாலாம் இல்லையா? அது ஒன்றும் இல்லை, நான் எதனா ட்ரெயினில் பாத்ரூமில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடுறேன். ட்ரெயின் தான் அமெரிக்கா? ஆமாம் ஆமாம், வாங்க போகலாம். உன் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் மாறி. மாறி. ஆ, என்ன வேலைலாம் வந்து எருமாட்டி சாணிக்குதுல்ல, அது அள்ளணும். ஆமாம், எருமாட்டு சாணியை வந்து அள்ளிட்டு நாங்கள் வந்து அதில் வந்து ஒரு டூத்பேஸ்ட். உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? உப்பு இருக்கா? அப்படிதான் ப்ரோ கேட்போம். எருமாட்டு சாணினா நான் சும்மா நினச்சிக்கிறீங்களா? அவங்க பேர் சொல்லுங்கள் ப்ரோ. நான் சொல்கிறேனே, பில்கேட்ஸோட பக்கத்து வீட்டுக்காரர் நான். அவர் தான் என்கிட்ட வந்து ஒரு நோட்டு புக்கெலாம் அவரு தான், தானாலாம் அவர் தான் குத்தார் எனக்கு. அவர் தான் குத்தி இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ஏமானவனை பிடிச்சிட்டு வந்தார். அதுதான் கூப்பிட்றேன், வரீங்களா? சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் என்னது ப்ரோ? உங்களுக்கு காது கேட்குமா கேட்காதா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. மாறின்னு சொல்லிட்டேன். எந்த மாதிரி மாறி? எந்த மாதிரியா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மாரியப்பன் என்ன கடை வச்சுக்கிறீங்க? இட்லி கடையா? மாரியப்பன் இட்லி கடையா? சொல்லுங்க ப்ரோ. வேலையே இல்லைன்ற இட்லி கடை வச்சுருக்கீங்க, சட்னி கடை வச்சுருக்கீங்க. சரி ப்ரோ, இப்போ நானா அதான் ப்ரோ எருமாட்டு சாணிலேருந்து டூத்பேஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். நல்ல விஷயம் தான். வாங்கன்றேன். போகலாமா அமெரிக்காவுக்கு? ப்ரோ இப்போ எங்கேயும் அமெரிக்காலாம் இப்போ அலௌடு கிடையாது ப்ரோ. ப்ரோ போகலாம் வாங்க. ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் எப்படின்னா நந்தே போயிடலாம், வாங்க போகலாமா? போகலாம். ஆமாம். நாங்கள் அது ஒரு இருக்கிற எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகிறோம். ஆ ப்ரோ, பக்கத்து குப்பத்தில் தான் இருக்குது, வாங்க போயிடலாம். ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை இப்போ? வாங்க ப்ரோ, அமெரிக்காவுக்கு போகலாம். ப்ரோ வாங்க வாங்க. அண்ணா எங்கே ப்ரோ போயிட்டுருக்கிறீங்க? என்னோட வேலைக்கு கேட்கலான்னு போனோம் ப்ரோ. இப்போ உங்கள் வேலை இல்லையா? அப்போ இல்லை ப்ரோ, வேலை இல்லை ப்ரோ. மாட்டினா கிழிச்சவங்க. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ கிழிச்சவன் இல்லை ப்ரோ, சும்மா நான் பண்ணுங்க. என்ன 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 வேலை தேடிட்டு இருக்கீங்க? வேலை தான் ப்ரோ. ஏற்கனவே ஹோட்டலில் வேலை செஞ்சேன். என்ன சப்ளையர் வேலையா? ஆண்டில் சரி ப்ரோ, நான் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்துக்கிறேன். ஆமாம்.
பில்கேட்ஸ் பக்கத்து வீடு இருந்து. கொரோனா இருக்குது எப்படி நீங்கள் அமெரிக்காவில் வந்தீங்க? அதான் நான் வந்து தள்ளுவண்டில் வந்தேன் ப்ரோ. தள்ளுவண்டில் வந்து என்னை வச்சு தள்ளுன்னு வந்தாங்க. தள்ளுன்னு வந்துட்டாங்க என்ன அமெரிக்காவிலேருந்து. இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் விட்டுருக்குறோம். என்ன ப்ராடக்ட்? எருமை சாணியிலேருந்து பேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் நாங்கள். ரைட்மா நீங்கள் ப்ரோ வாங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி நான் எப்படிங்க வர முடியும் ப்ரோ உங்களை பார்த்தா தான் ப்ரோ இல்ஷாய் மாதிரி இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு. வாங்க பண்ணலாம். நம்ம கடுப்பு தெரியாது. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? முதல்ல ஆ என்ன ஒரு ஊர் அமெரிக்கா தான் சொன்னல நான். ஓ சும்மா கடுப்புலாம் எடுத்துருக்காது எட்டே பையன். ப்ரோ நில்லுங்க 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 நில்லுங்க. சரி இந்த வேலை பிடிக்கலையா? வேறு நல்ல வேலை இருக்குது சொல்லவா? மாதம் 30,000 சம்பளம். என்ன வேலை? பண்ணிக்கு முது தைச்சி விடணும் ப்ரோ. ஓ அவ்வளோதான் உனக்கு. என்ன ப்ரோ என்ன ஒரு நீ அதான் சொல்கிறேனே அமெரிக்கானியோ என்ன கேட்டேங்கிறா? இதுலேருந்து ராங்கா பேசுறீங்க அவ்வளோதான் உனக்கு. ஓ ராங்கா பேசல ப்ரோ நான். என்ன ப்ரோ போயிடலாமா அமெரிக்காவுக்கு? வண்டி இருக்குது நம்மகிட்ட 4 ரிச்சா ஆகுது. ஒரு மீன்பாடி வண்டி இருக்குது. சும்மா ட்ருன்னு ஓட்டு போயிடலாமா? பக்கத்துனால எனக்கு இரும்பலே வருது ப்ரோ. உங்களுக்கு கொரோனா ஆகுதா? கொரோனா என்ன சொல்லுங்க நான் அப்படியே ஓட்டுருவேன் நான். சொல்லுங்கள் ப்ரோ வரீங்களா இல்லையா? பண்ணி மேய்க்கலாம் 4-5 பண்ணி மேய்க்கலாம். பண்ணி இருக்குது ப்ரோ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. நிறைய பண்ணி ஸ்டாக் இருக்குது. இம்போர்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள். இம்போர்ட்டு வரீங்களா மேய்க்கிறதுக்கு? இம்போர்ட் பண்ணுறீங்க? நாங்கள் பக்கத்து வீட்டில் இம்போர்ட் பண்ணுறோம். ஆமாம் பக்கத்து வீட்டில் ஒரு 15 பண்ணி மேய்க்கிறோம் அவங்க. என்ன ஒன்று ப்ரோ அதான் சொல்கிறேனே அமெரிக்கா வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க வரும். யாருக்கு கால் பண்ணுறீங்க? ஓ கம்முனிரியா நீ? யாருக்கு கால் பண்ணுறீங்க? உனக்கு நான் யாருக்கா கால் பண்ணுவேன்? உனக்கு யாருக்கு ஃப்ரெண்டுக்கா? என்ன ஊருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். ரொம்ப ராங்க ப்ரோ நான் தான் அமெரிக்கான்னு சொல்கிறேன்ல. யாரு மச்சி எங்கடா இருக்கா? மச்சியோட பண்ணி மேய்க்கலாம். டேய் மச்சியோட டேய் எங்கடா இருக்காங்க? என் கூழுக்கு பண்ணி மேய்க்க கூப்பிடுங்களா? அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி வரேன். அந்த பாலத்துக்கிட்ட வரேன். ப்ரோ ஸ்டேஷன்லாம் வேணும் அமெரிக்காவை சொல்லுங்கள். ஃபைட்டு ஒருத்தர் மாட்டிட்டாங்க. சீக்கிரம் வாயா ப்ரோ. பேசுங்க வராங்க. சீக்கிரம் பண்ணி மேய்க்க கூப்பிடுறீங்களா? ப்ரோ ஃபைட்டு மாதிரி பேசிட்டு சும்மா போகிறவங்க ரோட்டில் போகிறவங்க கூட்டி இது பண்ணிருக்கீங்க ப்ரோ. அது இல்லை ப்ரோ சொன்னாங்க கம்பெனியில் சொன்னாங்க இந்த மாதிரி 4 இல்ச்ச அதான் ப்ரோ 4 இல்ச்சவாய் மாட்டுவான் வந்துட்ட பூச்சி கூப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. பார்த்தா அப்படி தான் இல்ச்சவாய் மாதிரி. என்ன ஒரு ப்ரோ என்ன இது ஒரு மாதிரி இது பட்னம்பாக்கம் ரவி 5 பேரை போட்டிருக்கிறாரு அந்த மாதிரி இருக்குது. என்ன ஒரு பார்த்தா தான் அப்படி இருக்குது ப்ரோ. வாங்க பாரு முதல்ல வாங்கி தான் அப்படி இருக்குது. எப்படி இருக்கிறேன் பார்க்கறதுக்கு? பார்த்து தான் அப்படி இருக்குது. அழகாக இருக்கிறேண்ணா நீ ப்ரோ. நில்லுங்க ப்ரோ. எங்கே போகிறீங்க? பேசிட்டு அப்படியே பண்ணிக்கு மேங்கலான்னு அப்படியே போகிறீங்களா ப்ரோ? எங்கே பாருங்க இன்னொரு வேலை இருக்குது என்ன சென்னையில். ஆக்சுவலி என்ன வேணும்னா அமெரிக்காவில் பார்த்தது வந்து இருங்க அமெரிக்காவில் பார்த்தது வந்து சும்மா அவங்கள மனசை துன்புறுத்துகிற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு வந்து சம்பளம்ன்றது வந்து வேறு ரேட்டு. சென்னையில் ஒரு வேலை இருக்குது. இது வந்து என்ன வேலைன்னா கருப்புனா என்னது? தமிழ் அன்னைக்கு அழகு கருப்பு தான் என்ன கரெக்டா? அதே போல் இந்த பண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா கருப்பு பண்ணி அது சாணி அள்ளணும். அல்றீங்களா? உங்களை தான். வாங்க ப்ரோ போயிடலாம் அமெரிக்காவுக்கு. வாங்க வாங்கினா இன்னத்துக்கு வர சொல்லுங்க. நான் கூப்பிட்டு போகிறேன். இ பாஸ் தராங்களாம். இ-பாஸ் வாங்கிட்டு போகலாம் நம்ம. ஓ அமெரிக்காவில் இப்போ வேலையே கிடையாதுயா. தமிழர்கள் எல்லாமே இங்கே தான் வந்துருக்குறாங்க ப்ரோ. இங்கேருந்து எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு. போயிடலாம் சும்மா பறந்து போகலாம். வரீங்களா? பறந்து நீயே உன் ஃபோனு கொடுங்க. ஃபோனு கொடுங்க இல்லாட்டி ஆளுங்களை கூத்து வந்து அடிச்சிடுவேன். வந்து அடிப்பியா? ப்ரோ இருங்க ப்ரோ நான் வாங்கினேன் இங்கே வர சொல்லு. யாரா? அவர் அம்பானி சித்தப்பா. அம்பானி சித்தப்பா யாரா? வாங்கடா ப்ரோ ஃபோனு கொடுங்க. இருங்க ப்ரோ நான் பேசி தந்துடுறேன். ஒரு ஃபோனு கூட இல்லை அமெரிக்காவில் வந்துக்கிறேன்ற ப்ரோ. நாங்களாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ப்ரோ. வெறும் ஐபேட் தான். பாக்கெட்டில் வைக்க முடியாது நம்மளால். நாங்கள்லாம் டிஜிட்டல் லைஃப்பை வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் மெயின்டைன் பண்ணுற லைஃப். ஹலோ பில்கேட் சித்தப்பா. பில்கேட்ஸ் சித்தப்பா ப்ரோ. லாக்கே ஆகும் பண்ணல பில்கேட் சித்தப்பான்ற. அப்படியா? டிஜிட்டல் லைஃப் சொன்னல நான். டிஜிட்டல் லைஃபு கால் பண்ணாமே கால் போவோம் நமக்கு பேசி. சித்தப்பா இங்கே ஒரு தகுறான் சித்தப்பா. ஆமாம் சமையல் சோனாகிறான். ஆமாம் ப்ரோ. வேறு வேலை இல்லை உனக்கு? இதான் ப்ரோ வேலை எனக்கு. என்ன இதை அடுத்த இது பண்ணுறது தான் இல்லை இல்ச்சவனை தேடி கூப்பிட்டு போட்டு தான் எனக்கு வேலை. சரி ஒரு நிமிஷம் இருங்க உங்கள்கிட்ட ஃபோனுக்குதா? ஃபோன் தாங்க. எதுக்கு நான் தரணும்? தாங்க ப்ரோ. சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன அவர்கிட்ட சரி உங்களை வேலை வாங்கி தரேன். என்ன சரி கொடுங்க. என் சித்தப்பா கால் பண்ணி தரேன். லாக் பண்ணுறேன். ஹலோ தரையா சித்தப்பா? பைத்தியம்
ஆமாம் சிப்பா பைத்தியம் உனக்குது. மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து தப்பிச்சு. இப்படியா பண்ண முடியாங்க ப்ரோ இருங்க ப்ரோ. உங்களை இல்லை ப்ரோ, வேற ஒருத்தர். ஃபோனே ஆன் பண்ணல, நீங்கள் எப்படி ஃபோன் பண்ண முடியும்? இருங்க நான் ஆன் பண்ணியே தரல, நீங்கள் எப்படி ஃபோன் பண்ணுறீங்க? ஹலோ. பைத்தியம் ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ, பாருங்க. ஹலோ இருங்க ப்ரோ, இருங்க கால் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இருங்க நீ சொல்லக்கூடியா? டேய் மாமா, ஒருத்தனக்குறேன்டா பண்ணி மேய்க்கிறதுக்கு. வந்தா குப்பை வண்டி எடுத்துனா வாரி வலிச்சு போட்டு போயிருப்பான். ப்ரோ என்ன ப்ரோ வர மாட்டீங்க? இருங்க வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. சரி, சென்னையில் இன்னொரு வேலை இருக்குது, குப்பை அள்ளுறது. அள்ளுறீங்களா குப்பையா? எனக்கு இருக்குது ப்ரோ, உங்களை பார்த்து உங்களை கண்காணிக்கிறது தான் என்னோட வேலை. குப்பை அள்ளுறது மாதிரி இது, போய் அள்ளு போ ப்ரோ. உங்க மூஞ்சை பார்த்தா மட்டும் எப்படி இருக்குது? உங்க மூஞ்சை பார்த்தா சாணி அள்ளுற மாதிரி தான் இருக்குது. அள்ளுறீங்களா ப்ரோ? அள்ளு ப்ரோ, வா ப்ரோ. ப்ரோ வாங்க அள்ளலாம், சேர்ந்து அள்ளலாமா? இன்னொரு வேலை செய்றீங்களா? இன்னொரு வேலை செய்றீங்களா? சாக்கடை கிளீன் பண்ண வரீங்களா? தோணணும் வரீங்களா? வாங்க ப்ரோ, நம்ம வந்து இந்தியாவை காக்கலாம், நம்ம சுத்தம் பண்ணலாம். ப்ரோ உங்க மூஞ்சி மட்டும் எப்படி ப்ரோ? வாங்க ப்ரோ, நம்ம சேர்ந்து பண்ணலாம். முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? பண்ணி மேய்க்க போறோம். அவ்வளோதான் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா. பிள்ளைங்க கூட்டினா அவ்வளோ வேறு மாதிரி ஆகிட போகிறோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அப்படியா? அப்படிலாம் இல்லை, கூப்பிடு பண்ணி மேய்க்கலாம். வா பண்ணி மேய்க்கலாம், வா என்ன பிரச்சனை? சீக்கிரம் வா. என்ன பிரச்சனை? பண்ணி மேய்க்கலாம் வாப்பா. நான் வரல, நீ போய் என்ன உன் மூஞ்சி கரெக்டாக இருக்குது. நானும் வரேன் உன் கூட. நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், நீ எப்படிலாம் பண்ணி மேய்க்கிற அதெல்லாம் பார்க்கணும் நான். நீயே போய் போ. நீ பாரியா? மூஞ்சி கரெக்டாக இருக்கும். டிவிலாம் வருவேன். உன் பேர் என்னது? என் பேர் எதுக்கு நான் சொல்லுவேன்? உன் பேர் என்னது? எதுக்கு நான் சொல்லுவேன்? சரி சொல்லுங்க ப்ரோ. சரி சொல்லுங்க. உன் பேர் என்னது? அறிவொளி. அறிவொளி பண்ணி மேய்க்கிறார். பண்ணி மேய்ப்பவர் அறிவொளி ப்ரோ. டிவியில் வரும் லைவ் சேனல் சன் டிவியில் போடுவாங்க. அறிவொளி என்பவர் பண்ணி மேய்க்கிறார். பண்ணி திருட்டு போயிடாதீங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. அவ்வளோதான் உனக்கு தேவையில்ல. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ வா, என்ன ஒரு நீ ப்ரோ. எத்தனை வாரம் தான் கேட்பீங்க? எங்கே கூப்பிட்டு போறீங்க? வா நீ வா, எங்கள் பசங்கிட்ட வந்தால் அவங்ககிட்ட பண்ணி மேய்க்கணும்னு கூப்பிட்டு போகணுமா? உனக்கு அவள் தான் நான் சொல்லிட்டேன். என்ன நீ ஓவரா பேச? நீ ப்ரோ நான் ஓவரெல்லாம் பேசல ப்ரோ. என்னை வந்து அமுச்சு விட்டாங்க ப்ரோ. யார் பில்கேட்ஸ் அமுச்சு விட்டாரு. இந்த மாதிரி வந்து பண்ணி வைப்போ எவனே மாட்டான் ப்ரோ. அதான் ப்ரோ நான் நிச்சயம் எனக்கு கூப்பிட்டு வர சொன்னார் ப்ரோ. ஃபோன் குடியா ஃபர்ஸ்ட் ப்ரோ. நான் சென்னை ஓபன் பண்ணா பைத்தியம். இருங்க ஒரு நிமிஷம் ஃப்ரீயா விடுங்க. உங்க கூட தான் ப்ரோ வந்தேன் நான். நான் கூட எங்கேயா வந்தேன்? நான் இப்படி நந்து வரேன், நீ இங்கேருந்து வர. இப்போ நோட் எடுங்க. ஹலோ, நான் என்ன சொன்னா செய்கிறேன். நான் நல்லா இழிச்சா வேணாங்கிறேன். ஃபோனை பிடி வச்சு இது பண்ணுறேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் பேசிட்டேன் ப்ரோ. லாக்கே ஓப்பன் பண்ணல, லாக் ஓப்பன் பண்ணி தரையா? பேசியா? சரி விடுங்க. நாங்களாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் ப்ரோ. நாங்களாம் டிஜிட்டல் லைஃப் காண்றவங்க. ஆமாண்ணா. பிரச்சனை இல்லை, நோட்டு தான் கீஸ்டான். சரிண்ணா ப்ரோ. சரி கொடுங்க. லைனில் இருக்கிறாரு. ஃபோனை ஓப்பன் பண்ணலையா? பைத்தியம் ஓப்பன் பண்ணி தரையா? ப்ரோ வாங்க. சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ப்ரோ வாங்க ப்ரோ. இழிச்சவாயா வாடா. அப்போதான் ப்ரோ வருவீங்க. நம்மலாம் இந்தியர்கள், தமிழர்கள். என்ன வீரமண்ணை வந்து தமிழர்களா? ஆமாம் ப்ரோ. தமிழ்நாட்டுலாம் பண்ணிக்குது. அமெரிக்காவில் வந்து நிறைய விதமான பிராணிகள்லாம் இருக்குது. தமிழர்கள்லாம் தேவை. ஏன் டென்ஷன் ஆகிக்கிறீங்க? பண்ணி மேய்க்கு தானே கூப்பிட்டாங்க ப்ரோ. கண்ணாடி மைண்டான பார்த்து அழகா மெர்சலாகி. ஆமாம் ப்ரோ. நம்ம இளைய தளபதி விஜய் ரசிகர் நம்ம. சரி ப்ரோ, நான் வரியா இல்லையா பண்ணி மேய்க்கிறதுக்கு? கரெக்டாக சொல்லு ப்ரோ. பிராங்க் ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ. நானும் பண்ணி மேய்க்க கூப்பிடல ப்ரோ. விட்டுரு கூப்பிட மாட்டேன் உன்னை. நீ பண்ணி மேய்க்காத குப்பை இல்லை. பிராங்க் கேமரா ஆட்டு. எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது ப்ரோ. நானே டென்ஷனில் போயிட்டுருக்கேன். ஏய், யானை சாணி அழிந்தவன் தானே நீங்கள்? அவள் தான் சொல்லிட்டேன். நீ போய் ஏய் யானை சாணி தானே அழிந்த நீங்க? கண்டுபிடிச்சோன்னா கோவம் வருது அவனுக்கு. ப்ரோ பிராங்க் ப்ரோ. என்ன பிராங்க் யூடியூப் பாப்பியா? யூடியூப் ப்ரோ. பண்ணி மேய்க்க கூப்பிடல ப்ரோ. ஒன்னா யூடியூப் பாப்பியா? யூடியூப்ல சென்னை வேணும் திரும்பி போடு, அப்படியே மாஸ்டா வரும். பிராங்க் ப்ரோ. நம்பு ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ, கேமரா ஆட்டோவில் இருக்குது பாரு.
தெரியுதா? முதல்ல சொல்ல மாட்டீங்களா? சென்னை 113 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சென்னை 113 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திட சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திடுங்க.